பற்றிக்கு எல்லாம் சொல்ல போறேன். நீங்க ரெடியா இருக்கீங்களா? நான் சொல்ல போதாவது லிசன் பண்ணிக்கோங்க. ஓகே. அவையோர் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இங்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால் இறை சத்தம் கேட்ட சாமுவேல். இதற்கு சான்றாக 1 சாமுவேல் 3:10 உள்ள ஒரு சில கட்டளை உங்கள் முன் கூறலாம் என வந்துள்ளேன். ஏலி ஆலயத்து பணியா சிறுவனா சாமுவேலும் ஆலயத்திலே இருந்தார்கள். ஆசாரியன் பிள்ளைகளாய் இருந்தபோது ஏலியின் குமாரர்கள் தேவ சமூகத்தின் நடுவே. ஆனால் சாமுவேல் சமூகத்தில் வளர்ந்தபடியால் இறை சத்தத்தை கேட்டார். ஒரு நாள் சாமுவேல் தூங்கிக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் சாமுவேலை அழைத்தார். கர்த்தர் அழைத்த போது ஏலியின் குரலை நினைத்து ஏலியிடம் ஓடினான். ஏலி, நான் உன்னை அழைக்கவே, நீ போய் படுத்துக் கொண்டு சொன்னார். 3 முறை இதேபோல் நடந்த பின்பு கர்த்தர் சாமுவேலை அழைக்கிறார் என்று யூகித்துக் கொண்டு மறுபடியும் கர்த்தர் அழைத்தார். கர்த்தாவே, சொல்லும் அடியே கேட்கிறேன் என்று சொல்லுமாறு கற்பித்து அனுப்புகிறார். சாமுவேல் அப்படியே செய்தபோது கர்த்தர் சாமுவேலோடு பேசி எதிர்காலத்தில் தான் செய்ய போகிறது சாமுவேலுக்கு முன்னறிவித்தார். இந்த நிகழ்வு இறைவனுக்கு செவி சாய்க்க முக்கியத்துவத்தை இறை வார்த்தை கேட்பதற்கு தயாராக இருக்க என்பது அவசியத்தை விளக்குகிறது. சாமுவேலை போல நாமும் இறை சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்து வாழ்வோம் என்று கூறி முடிக்கிறேன்.